ஏங்க சமீபத்தில் ஒரு கோர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசெல்லாம் பதப்பதுக்கு, நம்ம நாடு எப்படி பைத்தியம் பிடிச்சி அலையுதுன்ற நினைக்கும் போது ரொம்ப மனசு சங்கடமா இருக்குங்க. நம்ம வாலிப பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்குங்க. இந்த சமுதாயத்தை நினைச்சாலே இருதயம் வந்து வெந்து போதுங்க. அதுல ஒரு திருமணமான பெண் சொல்றா, பேட்டியில சொல்றா, என் கணவனை விட இந்த நடிகர் தான் எனக்கு ரொம்ப ஆசைன்றா. பப்ளிக்கா சொல்றாங்க, பப்ளிக்கா ஓப்பன்ல வந்து அதை சொல்லிட்டு சிரிக்கிறா பாருங்க. அவ சிரிக்கிறானா மனசு வேதனைப்படுதுங்க. எந்த அளவுக்கு இந்த சினிமா மோகம்ன்றது ஒரு மனுஷனை கரப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சிருக்குங்க. ஏங்க கணவனோட வாழ்றாங்க, அவ பப்ளிக்கா சொல்றாங்க, அந்த பொண்ணு என் புருஷனை விட அந்த நடிகன் தான் எனக்கு ரொம்ப ஆசை, அந்த நடிகன் தான் எனக்கு பிடிக்கும்ன்றா. என்னங்க நீங்க சொல்லுவீங்க? ஒரு வளர்ந்த பெண்ணு கூட ஒழுக்கத்தை விட்டு எப்படி இறங்கியிருக்கா பாருங்க. அதையும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க ஜனங்க. அதை கேட்கும்போது நெஞ்சு வலிக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. வாலிப பசங்க உயிரே மாய்த்து கொள்ற அளவுக்கு ஓடுறாங்க பின்னால. என்ன இழுத்துச்சுங்க? என்ன சாதனை சாதிச்சாங்களா? ஏதாவது நாட்டுக்கு நன்மை செஞ்சாங்களா? என்னங்க செஞ்சாங்க? தூண்டி விட்ட இச்சங்க. ஆடின ஆட்டமும் பாடின பாட்டமும் எப்படி கவருது பார்த்தீங்களா? ஒருத்தனை செத்தே போனாங்க. பெண்கள், திருமணமான பெண்கள் கை குழந்தைய வச்சு நிக்கிறாங்க. போய் பிள்ளைங்க நசுங்கி செத்தது கதைகள்லாம் கேட்கும் போது இருதயம் வெந்து போகுது. இந்த அளவுக்கு மோகம் பிடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்களா. அப்ப அந்த அஜெண்டா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன நடக்குது பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த உலகம் ஒரு அன்பை வந்து நமக்குள்ள பெருக பண்ணுது. அது என்னன்னா இச்சையின் அன்பு. சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதுல போட்டிருக்காங்க, the biggest industry today is the industry of lust அப்படின்னு போடுறாங்க. ஒரு லேடி வந்து பேசுறாங்க, the biggest industry is the industry of lust. இச்சை என்பதுதான் இன்றைக்குள்ள மிகப்பெரிய நிறுவனம், அதுதான் மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க.